ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் இருந்துட்டு தன்னோட ஒய்ஃபை பற்றி சொன்னதை நினச்சி காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் தன்னோட ஒய்ஃபை எவ்வளோ தூரம் நேசிச்சிருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரு. இவரெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் திரும்ப என்னோட லைஃப்பில் எங்கேயோ நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு மண்டையை போட்டு குழம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா கிட்டே போயிட்டு, மா இங்கே நடக்கிறது எல்லாமே ஏற்கனவே என்னோட லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குதுமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குமா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உள்ள என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு காவேரி, மனசை போட்டு குழப்பிக்காம நீ பாட்டுக்கு சந்தோஷமா இரு. இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இது விஜய் இருந்துட்டு காவேரிக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தார் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம காவேரி தட்டுலேயும் சாரதா தட்டுலேயும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம காவேரியும் சாரதாவும் விஜய்கிட்ட, இங்கே பாருங்கள் தம்பி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் தம்பி, நாங்கள் கிளம்புறோம் தம்பி அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம விஜய் இருந்துட்டு, என்னம்மா வந்த உடனே போகிறேன்னு சொல்கிறீங்களே, இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு, இல்லை தம்பி, நாங்கள் அப்படியே கிளம்புறோம், டைம் ஆகுது, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே டிராஃபிக் அதிகமாகிடும், அதனால் நாங்கள் சீக்கிரமாக போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் சாரதாவும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அன்பு இருந்துட்டு விஜய்கிட்ட வந்து, இங்கே பார் விஜய், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை விஜய், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டில் எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படும்னு உனக்கு தெரியுமா, அந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போவே உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த குடும்பம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சித்தப்பா, என்னோட சித்தப்பா அப்படின்ற முறையால் மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. நீங்கள் மேலும் மேலும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அன்பு இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இங்கே பாரு, இங்கே வாரு மாப்பிள்ள, நான் சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டேன், காவேரிக்கு அதாவது குட்டி காவேரிக்கும் சரி உனக்கும் சரி எதுவும் ஆகக்கூடாதுன்னு உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே பேசுகிறோம். இங்கே பாரு விஜய், இதுக்கு மேலே இப்படி ஒரு விஷயம் நீ பண்ணவே பண்ணாத விஜய் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோமா, தாத்தா இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி இவர் பேசினாதான் கண்டிப்பாக இவருக்கு மரியாதையே கிடைக்காது, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராதா இருந்துட்டு, என்னங்க கொஞ்ச நேரம் அமைதியே தான் இருங்களா, எதுக்காகங்க அவங்க கிட்ட சண்டை போடுறீங்க, விஜய் இப்போதான் ரொம்ப வருஷம் கழிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கான், அவங்கிட்ட போயிட்டு ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காகங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, முதல்ல அமைதியே இருங்க. இங்க பாரு இங்கே பாரு ராதா, நான் சொல்கிறது உனக்கு கூட புரியலையா, அந்த சாரதா குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்துக்கு வந்தால் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு உனக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தா எப்படி என்கிட்ட இப்படிலாம் பேச தோணுது உனக்கு. இங்கே பாரு ராதா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, அந்த காவேரி குடும்பத்துலேருந்து இனிமேல் யாரும் இங்கே வரக்கூடாது, இங்கே பாருங்கள், அதை பற்றி என்னால் பேச முடியாது, அது எல்லாமே விஜய் தான் முடிவெடுக்கணும், இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம், நீங்கள் என்னவெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக வந்து, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் எதுக்காக பேசுறீங்க, எதுக்காக சொல்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலும் எத்தனை வருஷமா காவேரி பிரிஞ்சு அவன் எவ்வளவு தபிச்சுக்கிட்டு இருந்தான்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், அப்படி இருக்கும்போது அவனை இனிமேலும் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு தோணலை, எப்படி ஒரு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை சமாளித்து வெளியே வந்து என்னோட பேரன் சந்தோஷமா இருப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, கண்டிப்பா அந்த நம்பிக்கையே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்பு வந்துட்டு, இனிமேல் நமக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு மரியாதையுமே இல்லாமல் போயிடுமே, அந்த காவேரி வந்துட்டா நான் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டானே அந்த விஜய் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு, என்னால் இப்போ கூட என்னால் யோசிக்கவே முடியலம்மா, அந்த குடும்பத்தில் நடந்த எல்லா விஷயமும் என்னோட லைஃப்பில் எப்பயோ நடந்திருக்கு, அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது, அப்புறம் போயிடுது, என்னால் யோசிக்க முடியலம்மா, நீயாவது சொல்லுமா, என்னோட லைஃப்பில் அவங்கள எல்லாரையும் நான் பார்த்துருக்கேனா, அவங்க கூட வாழ்ந்திருக்கேனா, சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அம்மா இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கய்யா, இத்தனை வருஷத்தில் நான் உங்களை இந்த மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே கிடையாது, அந்த ஃபேமிலி பார்த்த உடனே நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, எனக்கு என்னென்னு புரியல
தம்பி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்கள் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம், அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன தம்பி உங்கள் பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறவங்களே எனக்கு பிடிக்காதா? எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே என் மனசுக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்துட்டு ரொம்ப விஜய் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், நம்ம சாரதா அப்போ தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம விஜய் உடனே அட்டன் பண்ணி, அத்தை உங்களை பற்றி தான் அத்தை நினச்சிக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்லையான்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சுக்கிட்டே இருந்தேன் அத்தை, வீட்டுக்கு போயிட்டீங்களா பத்திரமா போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தம்பி நாங்கள் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம் தம்பி, நீங்கள் எங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தை, நான் நாளைக்கு உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மா இருந்துட்டுப்பா எனக்கு காவேரி மிஸ் கூடயே இருக்கணும் போல இருக்குதுப்பா, அது மட்டும் இல்லாமல் சாரதா பாட்டி ரொம்ப ரொம்ப பாசம் காட்டுறாங்க என் மேலே, அதனால அவங்க கூட இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்டே, காவேரி உனக்கு பிறந்த நாள் வருது இல்லடி, அதனால நான் யமுனா கங்கா அதுக்கப்புறம் மாப்பிள்ளைங்களை எல்லாரையும் கூப்பிடலான்னு இருக்கண்டி, கூப்பிட்டாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா கேள்வி கூப்பிட்டான்னு, கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காக்கு யமுனாக்கு எல்லாருக்கும் பிறந்த நாளுக்கு வர சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு கால் பண்ணி, விஜய் தம்பி இங்கே பாருங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலான்னு மறந்துட்டேன், என்னோட பொண்ணுக்கு இன்னும் 2 நாளில் பிறந்த நாள் வருது, நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் வர சொல்ல மாட்டீங்களான்னு தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், எப்படியோ நீங்களே சொல்லிட்டீங்க அத்தை, ரொம்ப சந்தோஷத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டுமா, அந்த ஆள் எதுக்காகம்மா கூப்பிட்டேன், அந்த ஆள் ஒரு மாதிரி வலிகிற மாதிரியே பண்ணுறாருமா, என்னால் அவர் பண்ணுறதெல்லாம் சகிச்சிக்கவே முடியலம்மா, அவரெல்லாம் எதுக்குமா கூப்பிட்டாங்க, பாருடி அவர் நல்லவரடி, அவரை நல்ல நோக்கத்தோடு பார்த்தனா அவர் பண்ணுறது ஏதோ உனக்கு தப்பாக தெரியாது, நீ தப்பான நோக்கத்தில் பார்க்கறதுனால தான் எல்லாமே உனக்கு தப்பாக தெரியுது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 நாள் கழிச்சு கங்கா யமுனா நம்ம நிவின் குமரன் எல்லாமே வந்துடுறாங்க. வந்த உடனே சாரதா கிட்ட மா எங்கம்மா விஜய் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதை கேட்டு நம்ம காவேரி இருந்துட்டு என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு என்னென்னு கேட்டுக்கிட்டே இருக்கவும், நம்ம சாரதா வந்துட்டு இங்கே பாருங்கடி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, காவேரி வந்து கேட்டுட்டானா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிடும், அவள் இருக்கிறாளா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நம்ம காவேரி இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. இதை கவனித்த காவேரி வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காவேரி இல்லைம்மா காவேரி எல்லாம் இல்லை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லுவோம். அதுக்கப்புறம் காவேரியே வந்து நின்றுடுறாங்க. நம்ம சாரதா சொல்கிறதெல்லாம் நம்ம காவேரி கேட்டுட்டு காவேரி என்ன கேட்பாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.